அடுத்து கல்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்திலிருந்து ஜோதிடர் திரு ஆட்சிலிங்கம் வந்திருக்கிறார். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். ஐயா அவர்களுக்கு நம்ம சங்க செயலாளர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். வாழ்த்துக்கள் சார். நல்லா அழகா இல்ல எடுங்க எடுங்க. பத்து நிமிஷம் சார். இந்த மேடையில் வாய்ப்பு கொடுத்த ஐயா ஜோதிட சங்க தலைவர் அவர்களுக்கும் சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட மாமணிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். செந்தாமரை குளத்தில் வீற்றிருக்கும் யானாகிய பெருந்தகைகளே, வெண்தாமரையாக வீற்றிருக்கும் விஞ்ஞானிகளே, ஜோதிட சொந்தங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுவும் முதல் கடவுளாகிய விநாயகப் பெருமானுடைய பாதத்திற்கும் சக்தி கடவுளாகிய முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் லட்சுமி நாராயணனுக்கும் என் தாய் தந்தையர்களுக்கும் இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் தலைமையாக வகுத்த திருவள்ளுவர் பெருமான் அவருடைய பாதத்திற்கும் நமஸ்காரம். இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லா வல்லுநர்களும் பேசினார்கள். மிக்க மகிழ்ச்சி, வரவேற்கக்கூடியது. கொஞ்சம் அமைதியா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். சார் கொஞ்சம் சத்தமா பேசினா அமைதியாவாங்க. நீங்க முதல்ல பேசுனா அவங்க சவுண்ட் கூட்டிட்டு வாங்க. யாரும் வாங்கி தரக்கூடாது. அது மாதிரி நீங்க மட்டும் தரணும். எல்லா வல்லுநர்களுக்கும் இன்னும் வளர வேண்டும். இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்பத்திலே நல்ல முறையிலே நல்ல வார்த்தைகளை சொல்லி மகிழ வேண்டும். அதுவும் அல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் திருமணம் ஆகின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஒரு சில நொடி பேசுகின்றேன் கேளுங்கள். அந்த திருமணத்திலே பொருத்தம் பார்க்கின்றீர்கள். அந்த பொருத்தத்தில் ஆணுக்கு என்ன பொருத்தம், பெண்ணுக்கு என்ன பொருத்தம், அதை ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டும். அந்த பொருத்தத்திலே மாங்கல்ய பொருத்தம், சிசு பொருத்தம், அதாவது குழந்தை பொருத்தம், வாழ்க்கை பொருத்தம், ஆயுள் பொருத்தம், இதையெல்லாம் பார்க்கின்றீர்கள். ஆனால் யோனி பொருத்தம் என்று ஒன்று உலகத்திலே முழுமையானது, முக்கியமானது. அந்த யோனி பொருத்தத்தை நல்ல முறையிலே கணித்து கொடுத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதிலும் ஜாதகத்தை மாற்றி கொள்கின்றார்கள், மாற்றி சொல்கின்றார்கள். கொடுப்பவர்களும் அதை தவறாக கொடுக்கின்றார்கள். இதற்கு இது சரி இருக்குமா, அவர்களே தவறு செய்கின்றார்கள். அதிலும் ஒரு திருமணமாகி 10 நாள், 1 நாள், 2 நாள், 5 நாள், 1 மாசம் பிரிவதற்கு காரணம் என்ன? குதிரையாக இருக்கக்கூடியது ஆண், பெண்ணாக இருக்கக்கூடியது எலி, பூரம். எப்படி ஷூட் ஆகும்? ஏன் எப்படி வாழ்வாள்? குதிரையாக இருப்பது ஆணாகவும் எலியாக இருப்பது பெண்ணாகவும் இருந்தால் ஓரளவு ஒத்துப்போகும். ஆனால் பெண்ணாக இருப்பது எலியாகவும், ஆணாக இருப்பது எலியாகவும், பெண்ணாக இருப்பது குதிரையாகவும் இருந்தால் அது யோனி பொருத்தத்திற்கு வருமா? ஜோசியர்களே சொல்லுங்கள். வராது. ஏனென்றால் இதனால் தான் சிக்கல் ஏற்படுகின்றது. அங்கிருந்து அரசாங்கத்திலே கொண்டு போய் சில இழப்புகள் ஏற்படுகின்ற காரணம் இதுதான். பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்தும்படியான ஜாதகத்தை சொல்லுங்கள், அதை பொருத்தமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, மருத்துவமனையிலே சிறந்து நம் மகனுக்கு ஏற்ற கணவன்
கணவனுக்கேற்ற மனைவி, மனைவிக்கேற்ற கணவன் தானா என்று அதை இன்று காலத்திலே அதை நல்ல முறையிலே உணர்ந்து பரிசோதித்து மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து வாழ்க்கையை ஆரம்பிங்கள். அந்த வாழ்க்கை செழிப்பாகவும் இன்பமாகவும் தலை சிறந்ததாகவும் இருக்கும். அதுவும் அல்லாமல் இன்னைக்கு அரசாங்கத்திலே கோர்ட்டிலே லட்சக்கணக்கான ஒரு கேஸ்கள் வழக்குகள் இருப்பது எல்லாம் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இல்லறம் சரியில்லை, இப்படிதான் நிறைய போயிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் பயன்படுத்தணும், அதை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாமும் கொஞ்சம் சரியான முறையில் அதை தேர்ந்தெடுத்து சொல்லணும். அதுவும் அல்லாம இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாரு? மிதன ராசியில புதனுடைய வீட்டுல இருக்கிறார். அந்த புதனுடைய வீட்டுல குரு பகவான் வந்திருக்கிறார். சொல்லுவாங்க புதன் ஜென்மத்துக்கு வந்துட்டாரு, குரு வந்துட்டாரு, கோடி பாக்கியம், கோடி புண்ணியம், கோடி பிராப்தம், நல்லது கிடைக்கும் அப்படின்னு. குரு பகவான் ஜென்மத்துல வந்ததுனாலதான் ராமர் வனவாசம் போனார் 14 வருஷம். என்ன சொல்லியிருக்கு பஞ்சாங்கத்துல? குரு பகவான் ஜென்மத்துல வந்ததுனாலதான் தசரதனை விட்டு ராமன் காட்டுக்கு போயிட்டான். ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிற வைத்ததும் தீதில்லாத ஒரு மூன்றிலே திரு யோதிரன் படம் மாட்டோம். குரு பகவான் 3ஆம் இடத்திலே சென்றதினால்தான் பாண்டவர் வனவாசம் அடைந்தது, போர்கள் நடந்தது. சொத்து தொல்லைகள், பண தொல்லைகள், குடும்ப கஷ்டங்கள், தயாரிகள், போராட்டங்கள். ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிற வைத்ததும் தீதில்லாத ஒரு மூன்றிலே திரு யோதிரன் படம் மாண்டது. துரியோதனாதிகள் சண்டை யுத்தம் ஏற்பட்டது 3ஆம் இடத்திலே. யாரால்? குரு பகவானால். சக்தி மாமுனி ஆதிலே 6ஆம் இடத்திலே இருக்கும் போது நோய் நொடி, போராட்டம், பொறாமைகள் அனைத்தும் ஏற்படும். 8ஆம் இடத்திலே குரு பகவான் போய் விழுந்ததனால் தான், அவர் போய் அந்த இடத்திலே தங்கியதனால் தான் வாலியை மறைமுகமாக நின்று ராமன் கொன்றது. இல்லை என்றால் வாலியை கொல்லவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே வரம் பெற்றவன் வாலி. திரேதா திரேதா துரோகர கலியுக என்று சொல்லக்கூடிய யுகத்திலே வரம் பெற்று வந்தவர்கள். இரணியன், இரணியாட்சிதன், ராமன், தசரதன். ஏன் யுகங்கள் வளர வேண்டும், யுகத்துக்கு வேண்டிய வழிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் பகவானுடைய அவதாரம். இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னி இப்படி 12ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது பல பகைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதையெல்லாம் அவர் 5 குடையவராகவும் 7 குடையவராகவும் 9 குடையவராகவும் 11 குடையவராகவும் வரும்போது நல்லதை பண்ணுவாங்க. தீய வழிகள், தீய இடத்துல போகும்போது சில துன்பங்கள் செய்யும். அதே மாதிரி சனியாகப்பட்ட ஜென்மத்துக்கு வரும்போது என்ன சொல்றார்? வேலவனை அங்க மரமாக வைத்தாய், விறகு கட்டி சொக்கரையே விற்க வைத்தாய், காலன் எனும் யமனையே மார்கண்டனுக்காக உதைக்க வைத்தாய். இல்லைங்களா? ஏன் சனி இந்த வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவான்? குரு இந்த வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவார்? அதே போல ராகுக்கு எது திருமணம் பொண்ணும் இஷ்டப்படுது, புள்ளியும் இஷ்டப்படுது, குடும்பத்துல ஒத்துக்கல. ஆனா 2 பேருக்கும் ஆங்கில பொருத்தமே இல்லை. ஆனால் வாழ்ந்தால் இவரால் கூடதான் வாழ்வேன் அந்த மகள் சொல்லுது. அந்த வரன் சொல்றாரு வாழ்ந்தால் இவர் கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்ண போறீங்க? தலுக்கி விட்டுறீங்க. 2 பேரும் தற்கொலை பண்ணி செத்து போய் குடும்பம் 2 குடும்பமும் அதனால பாதிக்கப்படுது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு முடிவு சொல்லணும். ஜோதிடராகிய நீங்கள், நாம் எல்லோரும் அதற்கு என்ன வழி சொல்லணும், அது வழிகாட்டணும். சரி, 2 பேரும் இஷ்டப்படுறாங்க, ஜாதகத்துல வழி இல்லை, ஆயுஷ்கானம் வழி இல்லை, திருமணத்துக்கு வழி இல்லை, பொருத்தம் இல்லை. ஆனா அந்த மகள் மகன் 2 பேரும் அதற்கு ஈடுபடுறாங்க. இது திருமணம் செய்து கொள்ளும், இவரை தான் நான் வாழ்க்கை என்ன 7,000 தான் வாழ்வு. மகன் சொல்றாரு இவரா கூட தான் வாழ்வு அப்படின்ற. அதுக்கு என்ன பண்ணா, அவங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டு ஒரு ஐயா சொன்னாரு, மழகண்ணில் பரிகாரம் செய்யக்கூடாது அப்படி. இது இன்னைக்கு செய்யறதில்லை, முதியோர் காலத்திலேயே செய்துக்கிறாங்க, முன்காலத்திலேயே செய்துக்கிறாங்க, வள்ளுவர் காலத்திலேயே செய்துக்கிறாங்க. இதை திரேதா திரேதா கோபுரா கழிவுக்கும் இன்னைக்கு சொல்றாங்க
2 வருஷத்துல உலகம் அழிஞ்சிடும், 10 வருஷத்துல உலகம் அழிஞ்சிடும், 20 வருஷத்துல உலகம் அழிஞ்சிடும், 2000 போயிடும், 3000 போயிடும். 4,32,000 வருஷம் வரைக்கும் மனுஷன் இருப்பான். திரேதாயுகம் 17 லட்சம், திரேதாயுகம் 12 லட்சம், துவாபரயுகம் 24,000 ஆண்டு வருஷம் 8 லட்சம். இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்குது 4,32,000 வருஷம். ஆனா கலியுகம் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5000 கைத்தட்டு இல்லைங்களா? இன்னும் 4,77,000 வருஷம் வரைக்கும் மனுஷன் இருப்பான். இந்த குரான்ல சொல்லிடுது, கிறிஸ்டியன்ல சொல்லிடுது, பைபிள் சொல்லிடுது, புத்தர் சொல்லிடு. எந்த மதத்துல சொன்னாலும் திரேதாயுகம் ஆண்டது இரணி ஆட்சதன், திரேதாயுகம் ஆண்டது ராமாயணம், ரோபர யுகம் ஆண்டது துரியோதனாதியன். கலியுகத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது கல்கி அவதாரம், பகவானுடைய அவதாரம். இதற்கெல்லாம் முன்கூட்டியே வகுத்து வச்சுட்டாங்க. இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி போகணும், இப்படி இப்படி இருக்கணும். அதாவது சுனாமின்னு ஒண்ணு வந்தது. எப்போ வந்தது? ஒரு நிமிஷம். சுனாமின்னு ஒண்ணு வந்தது. ஆமா, சுனாமின்னு ஒண்ணு வந்தது. அது எப்போ? 2004 வந்தது. நான் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஐயாவண்ட ஸ்டேஷன் சூப்பரண்டாண்ட, சார் சுனாமி வரப்போகுது, கடல் போக போகுது, நீங்க அறிக்கை தெரிவிங்க, ஆபத்து ஏற்பட போகுது, இந்தோனேஷியாவில் வந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லோருக்கிட்ட பாதிப்பு வரப்போகுது, நீங்க அறிக்கை தெரிவிங்க அப்படின்னு சொல்றேன். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களே அறிக்கை கொடுக்கல, நீ சொல்றது எப்படி நான் எடுத்துக்க முடியாது. சதரிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் ஆர்டர் போட்டார், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பிளானிங் இன்ஜினியரை கையில கொண்டு போனேன் நான், விக்னேஸ்வரன் அவர் பேர். அவரை கொண்டு போய், ஐயா இது மாதிரி நடக்க போகுது, ஐயா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. நானே நேரடியா ஐயா ஒன்று பேசினேன். ஸ்டேஷன் சூப்பரண்ட் ரங்கராஜன் அவர் பேர், காரைக்குடி பக்கத்துல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல டைரக்டர் இருந்தார். அவர் என்ன வேலை பார்க்க. அப்படி இருக்கும்போது ஒத்துக்க முடியாது, அப்படி அரெஸ்ட் பண்ணணும் சார். அவர் சொல்றாரு இவர் கொலை செய்யல, யாரையும் எந்த இறைஞ்சலும் பண்ணல, அவர் சொல்றா நடக்க போகுதுன்னு சொல்ற, ஏத்துக்கலாம் பேசுங்க அப்படின்னாரு. ஆனா 2004 14ஆம் தேதி 10:30 மணிக்கு நான் ஸ்டேஷன் டைரக்டருக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். ஆனா நடந்தது 2004 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி நடந்தது இல்லைங்களா? 2004 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி சுனாமி வந்து. ஆனா நான் லெட்டர் கொடுத்தது 2004 14ஆம் தேதி டிசம்பர் மாசம் லெட்டர் கொடுத்துட்டேன். 10 நாள் முன்னே கொடுத்துட்டேன். ஏத்துக்காத இல்லைங்களா? அதனால அது வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அது சொல்ல வேண்டிய சொன்னாக்கா ஏத்துக்கோங்க. நான் சொன்னது அவங்க ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னா அவங்க சொல்றது நியாயம். எப்படி நியாயம்னா, விண்வெளியில அரசாங்கமே தேர்வு பண்ணி அனுப்பக்கூடிய விஞ்ஞானியே சொல்லல, சாதாரண ஒரு மனுஷன் நம்மளால சார் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் கூட அனுமதி இல்லாத அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் உங்களால வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதனால அவங்க சொல்றது நியாயம், இது அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும். நான் சொல்றது அவங்க ஏத்துக்கிறது நியாயம் கிடையாது. சரி ஐயா. 2வது ஐயா, ஒரு சின்ன அன்பார்ந்த ஏதோ தப்புகள் பேசியிருந்தாலும் மன்னிக்கணும். 2வது வந்து இனி வரக்கூடிய காலத்துல நல்ல முறையில இந்த சங்கமும் வளரணும், மக்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகணும், எல்லாரும் இன்பமாகவும் நன்மையோடும் அருளோடும் பொருளோடும் லட்சுமி கடாட்சத்தோடும் வாழ ஆண்டவனை வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி சார். ஐயா நிறைய பாயிண்ட் சொல்லுவாரு, ஆனாலும் அப்படியே அப்பப்போ டிவியேட் ஆயிடுவாரு. டிவியேட் ஆகக்கூடாது. நம்ம பணத்தை கேட்குறோம் சார், நீ உடனே பணம் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா சும்மா உடனே பாயிண்ட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படி முழுவதுமா இழுத்து போயிட்டு கதையெல்லாம் சொல்லி அப்புறமா தான் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அப்ப சத்சங்கம்னா அப்போ இருக்கு, மாதத்துக்கு ஒரு முறை மீட்டிங் வச்சிருக்கோம் பாருங்க. அப்போ உட்காந்து நம்ம டீ சாப்பிட்டு பொறுமையா அவங்க பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, இப்போ அவர் சார் சொல்றாரு, ஜென்மராமர் வனத்திலே தீதியில் ஒரு பாண்டவர்கள் 3 வந்து இதுக்கு போயிட்டாரு, ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்றாரு இல்ல. இதெல்லாம் என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த பாட்டே பாடிங்கிறாங்க, இன்னும் அவங்களுக்கு தான் பாட்டு பாட தெரியும், நம்ம உண்மையிலே அர்த்தம் என்ன ஆகுது இல்ல அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஜென்மராமல வனத்துல போக முடியுமா? ஆக்சுவலி ஜென்மத்துல குரு வந்துச்சுன்னா வனத்துக்கெல்லாம் போக மாட்டான். அவனுக்கு பேரும் புகழும் ரைஸ் ஆகும், எலிவேஷன் ஆகும். அப்ப பேரும் புகழும் வேணும்னா
அவன் வந்து காட்டுக்கு போய் ஞானிகளை சந்திச்சு அவனுக்கு வந்து குரு உபதேசம் பெறணும். அதுதான் காட்டுக்கு அனுப்புறாங்க ராமரு. அப்ப ஜென்மத்துல குரு வந்தார்னா இல்லறத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு பப்ளிக் சர்வீஸ் வந்து உனக்கு வந்து ஞானத்தை பெறுவாய் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குரு 3ல இருக்கும்போது ஏன் ஜெயிலுக்கு போறான்? தைரியம் இல்லாதவன். 3ல குரு இருந்தவங்க தைரியம் இல்லாதவன் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குவான். நீ வேணா கேட்டு பாருங்க. 3ல குரு யாருக்கு இருக்குன்னு பாருங்க. பொண்டாட்டிக்கிட்ட தைரியமா அடி வாங்குவான். அப்ப 3ல குரு இருக்கிறவன் தைரியம் இல்லாதவன் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இதான் ரூல்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னா அது வந்து ரீசன் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட முடியும் கரெக்டா. புரியாம வந்து இந்த மாதிரி இந்த பாட்டே பாடி இருந்தோம்னா நம்ம மைண்ட் ஒத்துக்காது. ஏன் எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு 9 ஜென்மத்துல குரு வரும்போது வனவாசம் போறான்னா வனவாசத்துல தான் குருநாதர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் என்ன அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருப்பாரு கிடையாது. அதனால காட்டை தேடி ஆசிரமம் தேடி நீங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்றதுதான் சொல்றாங்க. இது வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க சிவா. அவர் பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, வனத்துல இருக்கிற அகலிகையோட சாப விமோசனம் அடையும். அவர் அங்க போனாதான் அது நடக்கும். இல்லப்பா, அதெல்லாம் ஒரு பாயிண்ட். அவர் வந்து போனதே வந்து ஞானிகளுடைய சங்கல்பம் வரணும், ஞானிகளுடைய சந்திப்புகள் வரணும். அதுக்கு வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ வந்து எதுவுமே வந்து இப்போ ஒருத்தர் கூட காலையில கூட சொன்னார் பாருங்க, தனம் வந்து குரு இல்லாத குரு லிங்க் ஆகாத தனம் வந்து உங்ககிட்ட நிக்காதுன்னு. அது 100% கரெக்ட். அப்போ அதே மாதிரிதான் நான் ஒரு வெற்றி பெறணும்னா ஒரு செவ்வாய் பலத்தை கொண்டு வரணும்னா குருவை கூட வச்சுன்னா தான் செவ்வாய் பலமா இருப்பார். வெறும் செவ்வாயால ஒண்ணும் பண்ண முடியாது, வெறும் சூரியனால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ குருவினுடைய ஆலோசனை வேணும். அப்போ குரு சூரியனும் சில சிவராஜ யோகம் ஏற்படும். அப்பதான் வின் பண்ண முடியும், இல்லைன்னா வின் பண்ண முடியாது. அதுக்காக அவர் வந்து ஞானத்தை பெறுவதற்காக அங்க போனாரு. சரி, நம்ம இதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணா பேசிட்டே இருப்போம். அடுத்து வந்து